இந்த பார், கத்தாம நான் சொல்றதை கேட்டு அமைதியா இருந்தேன்னா நீ வீடு போய் சேருவ. இல்லைன்னு வை, உயிரோடவே இருக்க மாட்டா. டேய் டேய் டேய், மேடம் அவன் பேசுனதை கேட்டீங்களா? ஆ கேட்டேன். கொஞ்சம் கவனமா டீல் பண்ணுங்க. ஓகே மேடம். அப்போ ஆளை கடத்தினவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளையும் நீ கூடவே வச்சிருக்க. வேற லெவல் தான் நீ. இதுக்கெல்லாம் பின்னாடி வேற ஒரு ஐடியாவும் இருக்குக்கா. இந்த அசோக் வர்ஷினிக்கு கல்யாணம் ஆனதும் நான் சொல்ற இடத்துக்கு இவன் வர்ஷினியை கூட்டிட்டு போயிடுவான். தங்கச்சியை காணோன்னு இசையும் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் சுபத்ரா மட்டும்தான். சுபத்ராவை ஏதாவது பண்ணி அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்துருவேன். எப்படி நான் சொன்னது? எப்படி ஏன் அண்ணியோட இடத்துல நானா? ஓ ஐயோ, கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. இது மட்டும் நிஜத்துல நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் சொன்னது எல்லாமே நடக்கும். நீங்க கூடிய சீக்கிரமே அதை பாப்பீங்க. சாரி ராகம், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க இடத்துல என்னால இன்னொருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுக்கு மேல என்னால நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. எனக்கு அந்த சக்தி இல்ல. நான் இருக்க கூடாது. ஆமா, நான் இருக்க கூடாது. அம்மா, இதே கோயிலுக்கு நானும் ராகவும் பல தடவை வந்திருக்கோம். எங்க வாழ்க்கைய பத்தி நிறைய பிளான் பண்ணிருக்கோம். எத்தனை குழந்தைங்க பிறக்கணும், எப்படி எங்க லைஃப லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு அதே கோயில்ல என்ன மன்னிச்சிருமா. எனக்கு வேற வழி தெரியல. என்னால ராகவ இடத்துல வேற யாரையும் யோசிக்கவே முடியல. அதே நேரம் அத்தை கிட்ட எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லவும் முடியல. எனக்கு இந்த சித்திரவதை போதும். நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மன்னிச்சிரு ராகம். சொல்லு பிரியா. அக்கா, நான் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வந்தேன்க்கா. கோவில் வாசல்ல நம்ம வர்ஷினி அக்கா விஷத்தை குடிச்சு மயங்கி கிடக்குறாங்கக்கா. என்ன என்ன சொல்ற நீ? வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? எங்க இருக்கா அவ? வர்ஷினி அக்கா கண்ணை திறக்க மாட்டேங்கிறாங்கக்கா. நான் அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க சீக்கிரமா வாங்கக்கா. ஹாஸ்பிடலுக்கா? ஐயோ, நான் உடனே இப்பவே வந்துடுறேன். நீ அவள கவனமா பாத்துக்கோ. பக்கத்துல எந்த ஹாஸ்பிடல்? அக்கா, பக்கத்துல ஸ்ருதி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்க்கா. நான் இப்ப உடனே வரேன். விஷால், என்ன இசை, எதுக்கு டென்ஷனா போயிட்டு விஷால், இருக்க? வர்ஷினி பூச்சி மருந்து குடிச்சிட்டாலாம். ச்சே, என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமா விஷால். வா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். இல்ல வா. இல்ல, அவ அவுட் ஹவுஸ்ல இல்ல. பின்ன கோவில்ல வர்ஷினிய பார்த்ததா பிரியா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் வர்ஷினி கிட்ட படிச்சு சொன்னேன். அவ கேக்கல. சரி சரி இப்ப விஷத்தை குடிக்கிற அளவுக்கு போயிட்டா நான் என்ன சரி பண்றது? சரி, அழாத. வா ஹாஸ்பிடல் போலாம். வா வா. வர்ஷினி அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லக்கா. வர்ஷினி அக்கா. மேடம், வர்ஷினிங்கிற பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பாய்சன் சாப்பிட்ட பேஷண்டா? ஆமா ஆமா, உள்ள ஐசியூல இருக்காங்க. ஐசியூவா? ஸ்ட்ரைட்டா போங்க. அங்கயா? வர்ஷினி, ஐயோ. பிரியா பிரியா பிரியா, என்னாச்சு பிரியா? வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? அவள நீ பாத்தியா? அவ இப்ப எங்க இருக்கா? உன்கிட்ட பேசினாளா அவ? அக்கா, டாக்டர் உள்ள அக்காக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அக்கா. வர்ஷினி நான் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். என்னதான் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்குன்னு
இப்படி பண்ணலாமா? பொறுமையா இரு விஷால், ஒரு நிமிஷம் இரு. முதல்ல என்ன நடந்ததுன்னு வர்ஷினி கிட்ட நம்ம கேட்போம். அதுவரை நம்மளா எதுவும் பேசிக்க வேண்டாமே. இசை, டாக்டர், டாக்டர் வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. சி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். இனிமே பயப்பட தேவையில்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. டாக்டர், நாங்க வர்ஷினிய பார்க்கலாமா? யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. Thank ரொம்ப you, டிஸ்டர்ப் doctor. பண்ண வேணாம். இசை, நீ போய் பாரு. சரி. வர்ஷினி, வர்ஷினி, அக்கா. ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்லல? வர்ஷினி, அக்கா, ஏங்க என்ன காப்பாத்துன? என்ன அப்படியே விட்டுருக்கலாம்ல. வர்ஷினி, ஏய், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது உன்னால எப்படி இப்படி எல்லாம் முடிவெடுக்க முடிஞ்சது? சொல்லு, எப்படி இப்படி முடிவெடுக்க முடிஞ்சது? என்ன மன்னிச்சிருங்க. என் மனசுல எப்பவுமே ராகவ் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ராகவோட இடத்துல அசோக்க நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, அதெல்லாம் எனக்கு புரியுதுடி. அதுக்காக இப்படியா பண்ணுவ? எனக்கு வேற வழி தெரியலையேக்கா. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்க்கா. உண்மையை மறைச்சிட்டியா? என்ன வர்ஷினி சொல்ற? ஆமாக்கா, நானும் ராகவும் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். ஐயோ வர்ஷினி, என்னன்னு சொல்லு. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நான் ஏற்காடுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ, அடி பாவி. நீ ஏன்டி அப்படி ஒரு காரியத்தை பண்ண? தப்புதான்க்கா. என்ன அடிக்கா, என்ன அடி அடி. என்ன மீறி நடந்துருச்சுக்கா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா தான் இருக்குக்கா. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. குழம்பு போய் கடைசியில என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு பேரு முடிவெடுக்கிறது இல்ல, பக்கா கோழைத்தனம். தப்பு பண்ணும்போது மட்டும் இருக்கிற தைரியம், அத ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் ஏன் வரல? இப்ப என்ன, நீ ராகவ் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதானே? நீ ராகவோட மனைவியா நம்ம வீட்ல வாழ்வ. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பாடுபட்டாவது அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளி உனக்கும் ராகவுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். போதுமா?